sagehairstudio.com 1000 கிளைண்ட்ஸ் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜரி எதுவுமே இல்லாமல் ஃபாரின் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அழகாக ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க. இந்த நம்பர் இல்லாட்டி வந்து வெப்சைட்குள்ளே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனலைஸ்டாக உங்களுக்கு ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட் சர்வீஸை சூப்பராக வந்து இவங்க வந்து பண்ணி தருவாங்க. பவர் பாண்டி என்கிற பாப்பாண்டி டேக்ஸ் எக்ஸம்ஷன் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு என்ன எழுந்துச்சுன்னா, தனுஷ்க்கு எதுக்கு இந்த வேலை? ஒரு பக்கம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து நடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் லிரிக்ஸ் எழுதுறாரு, இன்னொரு பக்கம் பாட்டு பாடுறாரு. எத்தனை தான் அவர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துருக்கிறப்போ டைரக்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்போ வந்து இதுதான் யோசிச்சோம், எதுக்கு இதுக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் அதுக்கான பதிலை வந்து படமாகவே வந்து தந்துட்டார். நான் எதுக்கு டைரக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஏன்னா டைரக்ட் பண்ணாமல் இருந்தாருன்னா இப்படி ஒரு நல்ல டைரக்டர் வந்து நமக்கு கிடைக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி சொல்லலைங்க. ஏன்னா படம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப லெஸ் எக்ஸ்பெக்டேஷனை தான் போய் உட்காந்து படம் பார்க்க போனேன். படம் முடிகிறப்போ என்ன யோசிச்சேன்னா, அப்பா அம்மா கரெக்டாக கால் பண்ணோமா, ஒரு தடவை கால் பண்ணிடலாமே அப்படின்னு நான் யோசித்தேன். இது நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்த 95 பேர் அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கீங்க, தாத்தா பாட்டி பிரிஞ்சு இருக்கீங்கன்னா இதை யோசிப்பீங்க. இதுதான் வந்து தனுஷ் என்கிற டைரக்டரோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்து தனுஷுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அது ராஜ்கிரனுடைய எமோஷன் ஆகட்டும், அவங்களுடைய பேரன் பேத்திகளோட எமோஷன் ஆகட்டும், பிடிக்கும் ஆனாலும் பிடிக்காத மாதிரி இருக்கிற அவங்க பையன் பிரசன்னாவுடைய எமோஷன் ஆகட்டும், சாயா சிங்கனுடைய எமோஷன் ஆகட்டும், டக்குன்னு உள்ள வருகிற ஒரு கேரக்டர் ரேவதியுடைய எமோஷன் ஆகட்டும், இப்படி ஒவ்வொருத்தருடைய எமோஷன் அப்படிங்கிறது வந்து அது அவங்களுடைய எமோஷனாக தான் இருக்குது. அது தனுஷ் அப்படிங்கிற டேரக்டர் எழுதி புஷ் பண்ண எமோஷனாகவே தெரில. அது எப்படி வந்து வெளியே எட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு தெரில. ஒரு தாத்தா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு மாடியில் இருக்கிற ஒரு பையன் கூட வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், பயங்கரமாக வந்து நக்கல் அடிப்பான், ஏ கிளவா அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் வரப்போ வந்து டக்குன்னு வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருப்பான். அதாவது பேசுகிற வார்த்தைகள் இல்லை, நம்ம பண்ணுகிற செயலில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. பேரன் பேத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோட உங்களுக்கு தான் பிடிக்கும் தாத்தா அப்படின்ட்டு அவர் இல்லாதப்போ வந்து இன்னொருத்திட்ட சொல்லுவாங்க. அப்போல்லாம் வருகிற எமோஷன் அப்படிங்கிறது வந்து தனுஷ் அப்படிங்கிற டைரக்டர் எவ்வளவு மெச்சூராக அவர் கற்றுக்கிட்ட அத்தனையும் எப்படி அழகாக வந்து நமக்கு படமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஒரே விஷயம் வந்து தோணிகிட்டே இருக்கும். இப்போ பாரதி ராஜா சார் ஆகட்டும், பாலச்சந்திர சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் இருக்கிறப்போ இல்லை இருந்தப்போ நிறைய லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நம்ம போற்றி பாதுகாக்காமல் விட்டுட்டோம். அவங்க இருக்கிறப்பவே வந்து நம்ம அவங்களை கொண்டாடாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற ஆதங்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது சுத்தமாக இன்றைக்கி போயிடுச்சு. ஏன்னா ராஜ்கிரனை இதுக்கு மேலே வந்து ஒருத்தங்க வந்து கொண்டாடவே முடியாது. அவருக்கு வந்து ஒரு 100 விழா எடுக்கிறது ஒன்று தான், இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கறது ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் அவருக்கு வந்து அவ்வளோ மீட்டியான ஒரு பார்ட்டை தந்து டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, எமோஷனலாக இருக்கார். ஆனால் எல்லாத்துலேயும் கன்வின்சிங்காக இருக்கார். அதுதான் வந்து பியூட்டியே. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு போர்ஷன் வரும், அவங்களுக்கும் ரேவதிக்கும் இடையில ஒரு விஷயம் மெசேஜ் பண்ணி விளையாண்டுருப்பாங்க. ஒவ்வொரு மெசேஜ் ரிப்ளை வர்றப்பவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனில் வந்து ராஜ்கிரண் படுத்துக்கிட்டு யோசிச்சிருப்பார். அந்த மூஞ்சி காமிச்சுட்டே வந்து ஆடியன்ஸ் கிட்ட சிரிப்புன்னா ஒரு 50 வயசு ஆள் எப்படி சிரிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் 5 வயசு பையனும் சிரிக்கிறான். இது வந்து ரேருங்க. மொத்த ஃபேமிலியும் நீங்கள் கூட்டு போய் உட்காந்து முகம் சுளிக்காமல் பார்க்குற தமிழ் சினிமா படம் இன்னைக்கு ரேர். அந்த ரேர் பீஸில் வந்து இந்த பீஸும் ஒன்று அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. சான்றோலனுடைய இசை, அதாவது எப்படி வந்து ராஜ்கிரண் ட்ராவல் பண்ணுறாரோ அதே முதிர்ச்சியுடன், அதே ஒரு இளமையுடன், அதே ஒரு இன்னசென்ஸுடன் இருக்கிறது அந்த இசை. கேட்குறக்கே காதில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி அது லிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அது பின்னாடி இருக்குன்னே தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களையே அறியாமல் ஒரு கண்ணீர் வந்து வரும். ஷான்ரோலன் ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக அவர் போக வேண்டிய உயரங்கள் வந்து இன்னும் ரொம்ப 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 மேலே இருக்குது. அதற்கான வெறும் ஆரம்ப படி தான் வந்து இது அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தேகமே இல்லை. சினிமட்டோகிராஃபி, ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டில் வந்து நடந்து போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு மாடு கட்டி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு நிலா வெளிச்சம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து அந்த ஃப்ரேம் வந்து லிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கரண்ட்டில் வந்தீங்கனாலும் அந்த டோனெல்லாம் வந்து யூனிஃபார்மாக வந்து மெயின்டைன் பண்ணி அந்த படத்தை வந்து ப்ளசன்ட் ஆக்குறது அப்படிங்கிறது சினிமட்டோகிராஃபியும் அந்த டோன் தான் சொல்லலாம். உண்மையாலுமே சூப்பராக இந்த படத்தில் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவ்வளவு வந்து கச்சிதமாக இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் படத்துடைய ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரியாது, ஒரு செகண்ட் கூட வந்து உங்களுக்கு போர் அடிக்காது. செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரும்போது வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. ஆனால் ஒன்ஸ் அது போயிட்டு வந்து நம்ம ராஜ்கிரண் மூஞ்சியை பார்த்துட்டோம் அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது மன நிறைவோட ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை பார்த்த உணவோட மட்டும்தான் வந்து வெளில வர்றோம். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க. ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்குறப்போ கண்டிப்பாக இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களை இன்னும் கொஞ்சம் மதிக்க சொல்லும்.
பேரண்ட்ஸ் இன்னும் கூட இல்லையா இன்னுமே ஜாஸ்தியாக வந்து மதிக்க சொல்லும். தாத்தா பாட்டி அவங்கள உதாசீனப்படுத்தாமல் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து வச்சுக்க சொல்லும். இப்படி சமூகத்துக்கு தேவையான இன்னைக்கு குடும்பங்களுக்கு தேவையான படத்தை எடுத்து தந்திருக்கிற தனுஷ் அவர்கள் வந்து உண்மையாலுமே ஒரு தரமான டைரக்டர். சும்மா பேருக்கு எனக்கு நானும் டைரக்ஷன் பண்ணுறேன்னு வரல, ஒன் ஆஃப் த டாப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அடுத்த படம் இல்லை அதுக்கு அடுத்த படம் வந்துருவார் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. அந்த படத்தை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியுங்க. தனுஷ் வாழ்த்துக்கள். செம. இப்படி ஒருத்தர் வந்து உங்களுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. தயவுசெய்து அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது வந்து இப்படி டைரக்ட் பண்ணி கொடுங்க. தமிழ் சினிமா ஆடியன்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போங்க. ஃபேமிலியோட கண்ணை மூடிட்டு புக் பண்ணி போய் பாருங்கள், எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாதுங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு கண்டிப்பாக வந்து 3.75 மார்க்குகள் வந்து தருவேன். சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதெல்லாம் தூக்கி வீசிடலாம். அந்த சின்ன சின்ன வண்டுகள் பண்ணுறது, அந்த பக்கத்து வீட்டு பையன் பண்ணுறது, யூ வில் என்ஜாய், யூ வில் டோட்டலி என்ஜாய். இந்த படத்திற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போயிட்டு வந்து ஆண்ட்ராய்டு iOS ஆப் அதெல்லாம் இருக்குது, வெப்சைட் கூட இருக்குது cinebe.in, அங்கேயும் ரேட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ண இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணணுமா, ஷேர் பண்ண இருக்குது, ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை வந்து வெளியிடுங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.